காலம் சொல்லலாம். இன்னொரு தரம். கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ படித்து வந்ததே ஒரு பொல்லாத கஷ்டத்துக்கு இடையில தான் படிச்சுட்டு இருக்க. ஆனால் இப்போ ஒரு நாட்டை செலக்ஷன் பண்ணி போகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அந்த விசாவும் கிடைக்கும், அங்கே வேலை ப்ராஜெக்டும் உனக்கு ரெடியாக இருக்குது. வழிவகுத்து தந்தால் போதும்ல, கால் அனுப்புவான். அப்படியா, கொடுத்துருவோம். இந்தா உனக்கு போகிறதுக்கு பணமும் கிடைக்கும், வெளிநாட்டில் வேலையும் கிடைக்கும். விசா வந்தாச்சு, ஆனந்தமாரு. கேட்கலாம். தங்கச்சிக்கு போகும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை தெரியல, நம்ம குழந்தை படுத்திட்டு வரட்டும், பார்த்து தைரியமா. கருப்பசாமி, ஆமாம், திருநெல்வேலி எல்லை. திருநெல்வேலி எந்த ஊர்? திருநெல்வேலியே தான். இன்னும் 2 பேர் இருக்காங்களே, யாரெல்லாம்? நீங்கள் திருநெல்வேலியா? நீங்கள் திருநெல்வேலி எந்த இடம்? ஸ்ரீ. கரெக்டு தான். சென்னை தான். வாரேன், இருங்க. இங்கே நின்றுக்காங்க. இங்கே கொஞ்சம் மனசாமி, பொம்பளை பிள்ளைய பற்றி மன வருத்தம் யாருக்கு? கால் விட்டாப்பா. யார் அது சிரிக்கிறது? உங்க பேர் என்ன? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கட்டுமனை என்றால் வீடு. என் குதிரை ஒவ்வொரு வர போகுது. எங்க வர போகுது? ஒவ்வொரு வர போகுது. என்னடா ஒவ்வொரு தானே சுயம்புலிங்க இருப்பாரு, அங்க போச்சேன். அப்ப இவன் யாருன்னு கேட்போம் தான் உன் பேரை கேட்டேன். அங்க உள்ள சாமி பேர் தானே உன் பேரு? கால் வந்து ஆனந்தமே, அருள் வடிவே, என்ன வேண்டும்? அமைச்சு கொடுத்தா சரியாயிருமா? அமைந்த வாழ்க்கையை சீராக்கி தர வேண்டுமா, புதிய வாழ்க்கையை அமைச்சு தரணுமா? புதிய வாழ்க்கை ஒரு புள்ள மனக்குழப்பத்திலே இருக்கு. ஒரு புள்ள அவர் படி கல்யாணம் முடிச்சு அதான் அமைஞ்ச வாழ்க்கை உள்ள பிள்ளையவும் பிரச்சனை இல்லாம ஆக்கித்தாரேன். ஒரு பிள்ளையனுடைய மைண்ட் டிப்ரெஷன் சம்பந்தமான மன உபாதை இருக்கு. அதுக்கு அறுவை சிகிச்சை செய்தால் சரியாகும்னு சில மருத்துவ செய்திகள் இருக்கு. ஜெயிக்க முடியாதுன்னு உத்தரவு இருக்கு. ஜெயிக்க முடியாதுன்னு உத்தரவு இருக்கு. கால் விட்டுறாங்க. ஏன்னா நம்ம உண்மையை சொல்லணும், அதானே? ஏய் அபி, அந்த பிள்ளைய கொஞ்சம் மன அடக்கம் நான் பண்ணித்தாரேன். ஒரு முறைங்க கூட்டுவா. இப்போ ஏற்கனவே ஒரு சொத்து சொந்தமான மன வருத்தமும் இருந்துகிட்டு இருக்கு. அதை நான் வாங்கியும் தரேன், உனக்கு பணமும் தரேன். எதிர்காலத்தில் அந்த டாக்குமெண்ட்டை யார் பேருக்கு முடிப்போம்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துல வரும். அதுக்கும் தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமில்ல. இந்த கனியை கொண்டு முதல்ல சோமநாத பிள்ளைக்கு கொடு, மன அடக்கம் பெறுவாள். இந்த கனியை வீட்டில் வச்சு என்ன நினைச்சு கும்பிட்டுக்கான், சக்தி பெறுவாள். ஜெயிச்சு தாரேன், நல்லா இருப்பான். இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரணும். கர்ப்பசாமி, ஆமா, திருநெல்வேலி எல்லை சொத்து சம்பந்தமான மன உபாதையும் ஆரோக்கியம் சம்பந்தமான குறையும் யாருக்கு? ஆத்துக்குள்ள இருக்காரு ஐயா ஐயா ஐயா. ஆற்றங்கரை ஓரத்துல ஒரு தெய்வம் தெரியுது, எங்கப்பா இருக்காரு? யாரு? ராமர். தலவாய் மாடன்.
ஆத்துக்குள்ள இருக்காரு, ஆத்தங்கரையில கால் வந்துட்டு மூதாதையர்கள் எல்லாம் அசைவ வழிபாடு உள்ள தெய்வத்தை வணங்கி ஒரு வழி வந்தவர்கள். தற்காலத்தில் உன்னுடைய உள்ளம் திசை மாறி வைகுண்டரை நோக்கி போயிருக்கு. இந்த வைகுண்டரை நோக்கி போன பிறகு நாமளும் ஒரு தர்மபதியை உருவாக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு உள்ளத்துக்குள்ள ஒரு ஏக்கம் உண்டு. ஆனா அதை நிலைநிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால அவனுடைய அருள் ஆட்சி உன்னுடைய அங்கத்தில் ஆடும். உனக்கு வேற என்ன வேணும்? அந்த இடத்த நானே முடிச்சிட்டேன், வெற்றி உண்டு. ஒரே மாதம் தான் அட்வான்ஸை வாங்கிட்டு என்னை வந்து பார்க்கவா, ஆனந்தமாயிரு, பினிஷ் பண்ணி தரேன். அது நடக்காது, அது மாறி தரேன். கர்மசாமி அப்படியா? சரி, நெல்லை மாநகர் எல்லை முருகப்பெருமான் இருக்கும் இடம். கேட்கிற வரத்தை குடின்னு உத்தரவு. என்னப்பா வேணும்? சாமி இது செஞ்சிட்டு இருக்காங்க, அது ரொம்ப தடங்களாவே வந்துட்டு. என்ன சாமி? ஒய்காட்டு படலை. இன்னொரு தர கால் விட்டு வரலாம். ஏற்கனவே ஓராண்டுகளுக்கு முன்னாலே போட்ட பிளான். சில பேர்கள் ஒத்து வந்தார்கள், சில பேர்கள் செட் ஆகும். இப்பவும் சில பேர் வார்த்தையால சொல்லுதாங்க, மனதால ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பண உதவி செய்யறதுக்கும் வழிகள் இல்லை. எந்த வழியில் இது நடக்கும்னு தெரியல, ஆனா நடத்தி ஆகணுங்கிற வெறியில என்ன பார்க்க கால் ஒன்று. சக் 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 சக். அந்த கோயிலை கட்டின உடனே பித்தளையில மணி கட்டிய பெல்ட் போட்டு சாமி ஆடுவேன். நீ எனக்கு எப்படி சாமி வரும்னு நீ கேட்ப, என்கிட்ட உனக்கு தான் வரும். இந்த காத்தும் இந்த கனியும் கொண்டு போய் கோயில் வளர்ந்தாச்சு, கட்டித்தாரேன். வெற்றி நல்லா இருக்கும், வெற்றி ஆகும் நடம். கர்மசாமி அம்பாசமுத்திரம் பகுதி உனக்கா? எந்த ஏரியாடா? கால் வா. பணத்தால இழந்து மனவேதனை அடைந்த மகன் பக்கத்துல வா. ஆனாலும் குடும்பத்துல முன்னோர்கள் அருள் எடுத்து வந்த தெய்வம் உன் மனைக்குள்ள இப்ப வரலைங்கிற ஒரு நிலை நடந்து, அது அறகுறையா வருமா முழுசா வருமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உள்ளத்துல. இதுக்கு யார் தடங்கல் பண்ணதுங்கிற ஒரு கேள்விய பெற்றோர்கள் முதல் எல்லாருமே கழிவுட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? கால் ஒன்று. வேற என்னப்பா வேணும்? தெய்வம் என்ன சாமினே தெரியல. என்ன என்ன 16 கூட இருக்கு, 16 கூட என்ன ஒரு தொடல வாரா பிடிச்சுக்கா, வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. ஒரே இப்படி தொடலைன்னு பிடிச்சுக்கா, அது ஒன்ன விடல. கர்மசாமி ஆமா அப்படியா? நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில். குழந்தை பற்றி கேட்க வந்தது யாரு? இந்த குழந்தை எங்க இருக்கா?
என்ன அவனுக்கு கால் வருது. நீங்க எல்லாரும் குழந்தை வீட்டுனாங்கள குழந்தை வரங்க அக்கா வந்தாங்கன்னு நினச்சிக்கிட்டிய. அப்படி இல்லை. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஜாதகத்துப்படி வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கான். அதனால பேசுனாலும் திக்கி தான் பேசுவான். அது தெளிவான பேச்சாக வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்கேன். உண்மையா? கால் வந்துடுவான். வாக்கில் சுக்கிரன் இருந்தா நாக்கில் வார்த்தை இல்லை. நாக்கில் சுக்கிரன் இருந்தா வாக்கில் நாக்கில் சுத்தம். அது பிறவியே இப்படித்தானா? மாறுமானு கேட்டேன். மாறும். பேச வச்சிடலாம். அது மருத்துவ ரீதியான திறப்பிகளும் தெய்வீக சக்தியும் சேர்ந்து அவன் வெற்றி அடைவான், பேசுவான். கால் வந்துட்டுவான். வா இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைக்கு கொடு, பேசிடுவான். நல்லா இருக்கும். நாகர்கோவில் எல்லை பூமி மனை பற்றி கேட்க வந்தது யாரப்பா? என்னடா பூமி? கால் வந்தா கரெக்ட் வந்துச்சா? 3 அடி நிலம் கேட்டான் வாமனன் அவதாரம். காலம் சொல்லலாம். ஒரு முறை ஒன்று விட்டாங்க. உன் கட்டுமனைக்குள்ள போய் பார்த்தேன். வளர்ந்த ஒரு வல்லைய கம்பு 5 மணி தொங்குது, மேலே ஈட்டி இருக்கு. ஜல் ஜல் அப்படின்னு ஒரு சத்தத்தோட ராத்திரி 12:45 மணிக்கு அந்த ஏரியாவில் நடக்கிற ஒரு சத்தங்க. அது யாருடா? சத்தம் போட்டு சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன் சாமி. சரானா கால் வந்து அந்த சாமி உங்களுக்கு உதவி செய்யாத வண்ணம் மாந்திரிகத்தால் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு பின்பு இடம் தகுந்தமான பிரச்சனையும் போலீஸ் ஸ்டேஷன் வர போகக்கூடிய குழப்பமான சூழ்நிலைகளும் நடக்கக்கூடிய நிலையை இப்பொழுது நீங்கள் எட்டிவிட்டீர்கள். அந்த வழக்கை மீட்டி உங்களுக்கு உண்மையான பாதை அமைப்பை கொடுத்து பகையில்லாமல் ஆக்கி தந்தா போதுங்களா? வழிவகுத்து தாரேன். தைரியமா கால் ஒன்று. பெரிய குழப்பமான யாருமா? அதனால அந்த பாதையை தெளிவு பண்ணி மனசாட்சியோட உங்களுக்கு ஒதுக்கி தாரேன். 1. இப்போ 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமாக மன வருத்தமும் கடன் உபாதைகளும் நெஞ்சில் இருக்கு. அதையும் சரி பண்ணித்தாரேன். இவனுக்கு அரசாங்கத்தால் ஒரு வேலை கிடைத்து வெற்றியை உருவாக்கித்தாரேன். போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். பொம்பளை பிள்ளைய பற்றி பௌர்ணமிக்கு பேசி ஜெயிச்சு தாரேன். வரலாம். இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அவன் மனசு மாறுவான். பாதை கிடைக்கும், போதை விலகும். வார வேலைக்கிழமை அந்த இடத்துல கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு இல்லை சாயங்காலம் வந்து பாரு.
கண்ணியில் வச்சதில்ல இந்த கண்ணு ரூமில் வச்சாங்க. ஆமாம் போ. பூஜா ரூமில். கருப்பசாமி, நாகர்கோவில் எல்லை மகனை பற்றி கேட்க வந்தது யார்? காலம் சொல்லலாம். சட்டமும் நான் கொடுத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன். என்ன வேணும் மகனுக்கு? என்ன படிக்கிறார்? நான் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுதா? சட்டமும் நான் கொடுத்தேன், தைரியமும் நான் கொடுத்தேன். பட்டம் மட்டும் வாங்கி வந்து பாய்ந்து செல்ல பார்க்குதடி காத்தா. நாகர்கோவில் எல்லை ஒரு பெண்ணடியால் தன் கணவனை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். ஏன்? உன் வீட்டுக்காரரா? நீ கனியே தரலையே, உன்னை பத்தி நான் பேசல. என்ன கவலை உன் வீட்டுக்காரரை பத்தி? நீங்க காலம் பொறுமை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், ஏற்றுக்கொள்ளும் தன்மை வேண்டும். இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். உட்காரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டிலிருந்து இடது பக்கம் கோடியிலிருந்து பின்னாலோடி போய் பார்த்தா ஒரு கோயில் இருக்கு. சரிண்ணா? அதையெல்லாம் தாண்டி போனா தாறு போடாத ஒரு ரோடு கணக்கு ஒரு ரோடு போகுது. தாறு போடாத ஒரு ரோடு போகுது. அந்த பகுதியிலையும் கொஞ்சம் பனைமரங்களும் தெய்வங்களும் அப்படி பீடமா இருக்கு. இதெல்லாம் உங்க எல்லையை போய் நான் சுற்றி பார்த்தேன். சுமார் 5.25 ஆண்டுகள் உங்க குடும்பத்துல பெரிய சோதனையான காலம் நடக்கு. அதுல இப்போதைக்கு தொழில் பார்க்க முடியாத மனவேதனையும் கடன்களும் உறவுகளுக்குள் ஒரு பகையும் பிரிவும் வந்து சேர்ந்திருக்கு. இதுதான் உங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்க நிலை. இதுக்கு ஆம்பளையுடைய அறிவு காரணமா அல்லது கிரகம் காரணமா அப்படின்னு நினைச்சா கிரகங்கள் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது. அது விதியின்படி நடக்கும். இதற்கிடையில மாந்திரிகத்தால் தவறு நடந்திருக்குமா, செய்வன கோளாறு இருக்கான ஒரு சில சிந்தனைகள் நடந்தது உண்மை. அது ஒரு வாழ்க்கையை பலியெடுக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறியிருக்கு. புரியுதா? இந்த நிலைகளை மாற்றித்தாரேன், உன் வீட்டுக்காரரை திருத்தி கொடுன்னு உத்தரவாயிடுது. திருத்தி தெளிவு பண்ணித்தாரேன். காலண்டவன் கட்டளை யாரு வேந்து மனிதன் வாழும் வகைக்கு ஒரிஜினல் பெருச்சம் பழத்தை பாரு ஆறு மனமே மாறு. இன்னொரு தர காலம் சொல்லலாம். பெரியோர்களையும் தெய்வங்களையும் பார்க்க போகும்பொழுது வெறுங்கையோடு பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சத்தான ஒரு நற்கனியை கொண்டு வந்து உள்ளமாற கொடுக்குறாங்க. ஆனாலும் இத்தனை கடன்களுக்கு இடையில இதையும் செஞ்சிருக்கிய. என்னப்பா வேணும்? கடங்கட்சி அடையணும், சந்தோஷத்தில் இருக்கணும். இது என்னடா கர்மசாமி, கடன் தீருமா அப்படின்னு கேட்டேன். செவ்வாய் இப்பொழுது மாறப்போகிறார். செவ்வாய் மாறும் பொழுது பூமியில மனிதனுக்கு இருக்கிறதுக்கு மனசு வராது. ஆகாயத்துல பறந்துட்டா என்ன அப்படின்னு உள்ளம் தோணும். அதனால வெளிநாட்டுக்கு போகலாமான்னு ஒரு ஆசை உள்ளத்தில் தூண்டும். புரியுதாடா? அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்வ? கால் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தும் உங்களுக்கு கடன் தீரலையா? ஆனால் பாரு, பணத்தை பூரா கீழே போடுதான் வயாம. இந்த வருஷத்தில் உனக்கு கடனையும் தீர்த்து தாரேன், தொழிலையும் வளப்படுத்தி தாரேன். இந்த வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வழிவகுத்துட்டேன். பக்கத்தில் வா. இந்தா ஜெயிச்சுக்கா, சந்தோஷமா இரு. அடுத்து என்னை பார்க்கும் பொழுது சுமார் 9 லட்சங்கள் மிச்சத்தோடு இருப்பார். நல்லா போயிட்டு வரலாம். கர்மசாமி, ஆமா.
அப்படியா? ஈரோடு எல்லை ஈரோடு யாருப்பா? ஈரோடு 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 வாங்க. ஆசை மழை சேர்ல உட்காந்து சேர்ல உட்கார. கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த போற எல்லையில நான் கருப்பராயன் ஒரு எல்லையில உண்டு. ஆனா இப்ப வீட்டுக்குள்ள பிள்ளையை பற்றிய வாழ்க்கையில ஒரு மனவேதனையும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குழப்பம் கரகப்படி நடக்கா, இல்ல சம்பந்தங்கிறத புத்தி மாறல் சூழ்நிலையால நடக்கா அப்படின்னு ஒரு மனவேதனை உள்ளத்துல. உண்மையா இல்லையா செல்லக்குட்டி? சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய மனநிலைகள் பக்குவப்படவில்லை. அதனால அந்த மனத்தை சீர்திருத்தி வாழ்க்கையில இடைஞ்செல்லாம ஆக்கி தந்தா போதும்ல. அந்த வேலையும் வாங்கி தரேன், வாழ்க்கையும் நல்லா அமைச்சு தரேன். வேற என்ன வேணும்? அப்படி கிடைச்சா கிரகங்கள் சரியில்லை, இருந்தாலும் ஒரு வழி பார்க்குறேன். 1, 2, 3 2வது மாதத்துல அவனுக்கு ஒரு புதிய ஒரு ப்ராஜெக்ட் வருது. அதை இரவெல்லாம் விழித்திருந்து செய்யறது மாதிரி அந்த வேலையை வாங்கி தரேன். அது இந்தியாவிலே இருந்து செய்யறதுக்கு வழிவகுத்து தரேன். போதுமா? ஒரு உடம்பு ஒரு சின்ன நோய், நரம்பு கோளாறு இருக்கு, தெரியாத மாத்திரை கொடுக்குற மாசத்துக்கு ஒரு 3:20க்கு என்ன வந்து பாரு. 3:30 மணிக்கு இன்னொன்று மாதிரி அப்போ கேட்டுட்டாங்க சாமி. எஸ் பார்க்கலாம். எஸ் கர்மசாமி, ஆமா. சங்கரன் கோவில் எல்லை சங்கரன் கோயில். சங்கரன் கோவில் கருங்காலி மாலை துறவு கொண்டோர்கள் கருங்காலி மாலை போடுவார்கள். இல்லறவாசிகள் போட்டிருந்தால் அர்த்தம் என்ன? அதுக்கு கால் என்ன யோகாசன பயிற்சியா? சித்தஞான பயிற்சியா? சித்த வித்தை பயிற்சியா? இடையில புத்தர் கோயிலை பற்றி ஒரு சிந்தனை ஏற்பட்டதே, என்ன அது? ஓ, அப்படி வர. அதனால அதன் மீது ஒரு பற்று ஏற்பட்டது. ஆனால் நம்ம மார்க்க மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த உள்ள அந்த பக்கம் போகலை. இந்த சித்த வித்தை அப்படின்பதற்கு நீங்கள் தெரிந்த விளக்கம் என்ன? தன்னுடைய சித்தத்தை சரி பண்ணி கொள்வதா அல்லது பிறருடைய சித்தத்தை தன்மையப்படுத்திக் கொள்வதா? எது சம்பந்தமானது இந்த வித்தை? ரெண்டுமே இருக்கு. அப்படியா? உண்மையா? ரெண்டுமே இருக்கு. அதற்கு நமக்கு இயக்கமா இருக்கக்கூடிய கருவி எது? ஆத்மாவை பார்ப்பது எது? மனம். மனதை இயக்கும் ஆற்றலுக்கு பெயர் இங்கதான் எல்லாரும் பிழை செய்து விட்டீர்கள். சரி, இது ஒரு பயிற்சி. இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். என்ன இந்த சித்தஞான பயிற்சியை பற்றி இப்ப என்ன கேள்வி விடை வேண்டும் உங்களுக்கு? பொம்பளை பிள்ளை பேரு? 2 பசங்க. பையன் பேர் என்ன பேரு? வைத்தீஸ்வரன், ஜெயராம். சரி சரி, ஓ, கால் ஒன்று வரலாம். என்ன முருகா விஷயம்? பவள என்ன படிக்கிறார் தம்பி? 2 பேரும் வேலை பார்க்குறாங்க. சின்னவன் ஃபாரின்ல இருக்கான். அவனோட டார்கெட்டு நடக்குமான்னு கேட்டான். பெரியவனுக்கு விசால தடை வந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு. பெரியவன் இத்தனை நாள் இந்தியாவில் தவழுகின்ற காலம் உடையவன். ஒரு 4 மாதத்துக்கு. அதற்கு பின்பு அவன் மீண்டும் வெளிநாட்டை அடைவான். அவனுடைய விஷயங்கள் தெளிவாக நடக்கும். நம்ம கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்ட குணமும் வாழ்க்கையும் அவனுக்கு அமையும். நல்லா புரிந்து கொள்ளும். இந்த இளையவனுடைய டார்கெட் கொஞ்சம் விசாலமானது, அந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு உட்பட்டது. அந்த விஷயத்துக்கு 2 நண்பர்கள் அவனுக்கு சட்டப்பூர்வமாக உதவி செய்யக்கூடிய பாக்கியம் அவனுக்கு நிச்சயமாக இருக்கு. ஆனால் தமிழில் ஆடி மாதம் வரை கால அவகாசம் இருக்கு. அதை வெற்றியாக்கி தருவோம். அதற்கு அடுத்து ஒரு 6 வருடங்களுக்குள் ஒரு பெரிய தியான மண்டபம் கட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. சில பேர்களுக்கு ஆன்மீகத்தையும் தர்மத்தையும் போதிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கு. அந்த விஷயமும் நடக்கும், புண்ணியமும் பெறுவீர். வேற என்ன வேண்டும்?
நான் யாருன்னு ஒரு டவுட் இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் வேண்டும். ஆய் கால் ஒன்றுலாம் நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம். இது யார் இந்த அம்மா? அந்த அம்மாவுக்கு நீங்கள் சொல்லலையா உங்கள் வீட்டம்மானு? அது யாருன்னு கேட்கு. அந்த கேள்விக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கிறது தெரியுமா? அப்படியா? எப்படி எப்படி சொன்னாருமா? சரி, நான் யார்? அந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. கண்ண முடிக்காங்க. சரி, கால் வந்துடும். மூன்று தலைமுறைகளுக்கு முன்பு நல்லா புரிஞ்சுக்கணும், ஔவையாரை வழிபட்ட நிலைகள் உண்டு. 3 தலைமுறைகளுக்கு முன்னால ஔவையாரை வழிபட்ட தன்மைகள் உண்டு. அப்பொழுது ஔவையாரை வழிபட்டு வந்து தூய நிலைகளோடு இருந்த மூதாதையர் ஒருவருடைய ஆன்மா, உங்கள் தந்தை வழியில் உள்ள ஒரு ஆத்மா தான் நீயாக வந்து பிறந்திருக்க. ஆனால் உன்னுடைய மாயையில் என்ன தெரிகிறது அப்படி என்றால், நாம் ஏதோ ஒரு துறவு நிலையை கொண்ட ஒரு ஞானியினுடைய ஆத்மா தான் நான் வந்து இப்பொழுது பிறந்திருக்கிறேன், அந்த விட்ட உரையை இந்த ஞானத்தின் மூலமாக நான் அடைந்து வருகிறேன் என்பது உன்னுடைய கருத்தாகும். இந்த நிலையை மெய்ப்படுத்துவதற்குத்தான் மூதாதையர் ஒருவருடைய ஆன்மா உன் உடலை தொட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதனால் உன்னுடைய தவம் ஔவையாருடைய ஞானத்தின் தவமாகவும் வாசி ஞானத்தின் தத்துவமாகவும் வந்து சேரும். அதனால் நீ யாருன்னு கேட்டால் ஔவையின் மறுபிறவி என்று உணர்ந்து கொள். கால் ஒன்று வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம். சில சமயங்களில் தியானம் இருக்கும் பொழுது நம்முடைய உடம்புக்குள்ளேயே ஒன்று இருப்பது போல ஒரு மெய்க்கண்ணில் தெரியும். ஒரு ரூபம் உள்ளுக்கு இருக்கிறது மாதிரியே ஒரு மெய்ப்பார்வை தெரியும். ஆனால் அதுக்கு வடிவம் தொடங்கவில்லை. ஆனால் ஒரு மாய ரூபகம் மட்டும் உனக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறது. அது எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்பொழுது நீ பிறவி பெயரை அடைவாய். காரணம் சொல்லலாம். இவைகளெல்லாம் ஞானத்துக்கு உட்பட்ட விஷயம். எல்லாரும் இதை கேட்க வருவாங்களா? என் காரியம் நடக்கணும்னு தான் கேட்க வருவான், ஞானத்தை கேட்க மாட்டான். அதனால அருந்தமிழ் வல்ல அவையாக இந்த உலகுக்கு காட்சி அளிப்பாய். வெற்றி உண்டு மகளே. வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தம். நாராயணா சக்தி கருவா. கர்மசாமி அதே சங்கரன் கோயில் எல்லை வீடு வாசல் சோதமா மனக்குழப்பம் உடையது யார்? என்னம்மா வீடு வாசல்? கண்ணாடி போட்ட அக்கா. என்ன வீடு வாசல்? என்ன வீடு வாசல் என்ன குழப்பம்? வீடு எங்களுக்கு வேணுமா இல்லை பங்காளிக்கு வேணுமா? நல்ல கேள்வி. கால் ஓட்டலாம். அதான் வீடு வாசல் குழப்பம். அல்லது முன்னாடி உட்காந்து கண்ணாடியை கிடக்கும். இன்னொருத்தனை கால் ஓட்டுவான். வேற ஜூஸ் ஒரு ஜூஸ் தான் பிடிக்கும். நீங்கள் எடுத்து தெரியும்.